ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்டே டிசைனர். இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறது வந்து ஒரு கட்டிங் வீடியோ தான் நான் பார்க்குறோம். அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ப்ளவுஸோட மார்பு சுற்றளவு வந்து 28, இடுப்பு சுற்றளவு வந்து 24. இந்த அளவில் வச்சு நம்ம இந்த ப்ளவுஸ் நேர் கட்டிங் ப்ளவுஸு எப்படி போகிறோம் அப்படிங்கிற கட்டிங் வீடியோ பார்த்துடலாம். கீழே வந்து மடிப்பு பாகம் நம்மளுக்கு ஆப்போசிட்டாகவும், கரப்பாக்கம் நம்மளுக்கு ஆப்போசிட்டாகவும், மடிப்பு பாகம் நம்ம சைடும் இருக்க மாதிரி கட்டிங் போட்டுக்கோங்க. மார்க் பண்ணிக்கோங்க. லைன் வந்து நேராக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு எவ்வளோ கிராஸ் இருக்கோ இதை வந்து கிராஸை கட் பண்ணிடுங்க. கீழே வந்து ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச் விட்டுருக்கேன். ப்ளவுஸோட உயரம் வந்து 13 இன்ச்சு. சின்ன பொண்ணு தான், காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு யூனிஃபார்ம் சரி. இது ஹைட் வந்து 13 இன்ச்சு. நெக்கு இறக்கம், பின்னாடி நெக்கு இறக்கம் வந்து 7 இன்ச்சு. மார்பு சுற்றளவு வந்து 28, 28ல் 4 சேர்த்துனா 32, 32 4 டிவைட் பண்ணும்போது 8 இன்ச்சு மார்பு சுற்றளவு அளவு. 2 இன்ச்சு தையல் இருக்குது. அது மாதிரி 24 இன்ச்சு இடுப்பு சுற்றளவு, 4 இன்ச்சு சேர்த்துனா 28, 28 4 டிவைட் பண்ணும்போது 7 இன்ச்சு கீழே இடுப்புக்கு. இது வந்து நம்ம கீழே டாட் பிடிக்கிறதுக்கு சேர்த்து கால்குலேஷன் பண்ணியிருக்கோம். நெக்கோட அகலம் வந்து 28 இன்ச்சு மார்பு சுற்றளவுக்கு 2.25 இன்ச்சு வச்சுருக்கேன். கழுத்தோட அகலம், ஷோல்டர் வந்து 2.25 இன்ச்சு. ரொம்ப சின்னதாக வைக்கல, காலேஜ் போடுற யூனிஃபார்முங்கிறதுனால. ஆம்கோல் அகலத்துக்கு வந்து 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். ஆம்கோல் அகலம் வந்து அந்த பொண்ணுக்கு 12.5 இன்ச்சு. அந்த லைனுக்கு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு எங்கெங்கே நாச்சு வருதோ அங்கெல்லாம் கரெக்டாக நாச்சு போட்டுக்கோங்க. நெக்கு வந்து கஸ்டமர் ரொம்ப ப்ராடாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, குறுகலாக தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப பெருசு நெக்கு போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சின்னதாக நெக்கு செட் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப ப்ராடாக இல்லாமல் குறுகலா. ஆம்கோலுக்கு வளைச்சாச்சு. ஆம்கோல் அகலம் வந்து 12.5 இன்ச்சு. 12.5 போது நம்மளுக்கு 6.25 வரணும். 6 இன்ச்சே வருது. அப்போ நம்ம லைட்டாக வந்து மேலே ஏற்றிக்கலாம். நம்ம கட்டிங் போடும்போதே வந்து ஆம்கோல் அகலம் கரெக்டாக செக் பண்ணி போட்டுட்டிங்க அப்படின்னா ப்ளவுஸோடது கரெக்டாக வரும். பாருங்க, 6, 12, 12. அப்போ நம்ம தையலுக்கு வந்து லூஸ் வேணும்னு யோசிப்பீங்க. லூஸ் வந்து நம்மளுக்கு இங்கே தையலுக்கு நம்ம வந்து 1/2 இன்ச் விட்டுருப்போம். அப்போ விடும்போது நம்மளுக்கு அந்த 1/2 இன்ச் லூஸ் வந்து கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா 12.25 வரும். 13 வருது பாருங்கள். இப்போ நம்மளுக்கு அந்த லூஸ் வந்து கரெக்டாக ஈக்குவல் ஆகிடும். அவ்வளோதான், பேக் கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டுக்கு வந்து நேர் கட்டிங்க. கட்டருக்கு வந்து 11 இன்ச்சு. 11, தேலுக்கு ஒரு 1/4 இன்ச் சேர்த்து 11.25 வச்சுருக்கேன். இப்படி ஒரு மடித்து எந்த அளவுக்கு வேணுமோ அதை கரெக்டாக மடித்து விட்டு ஃபுல்லாக ட்ராயிங் பண்ணிக்கலாம்.
ஃபுல்லாக ட்ராயிங் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் நெக்குக்கு நம்ம இப்படி திருப்பி போட்டு மார்க் பண்ணிக்கலாம். லைட்டாக கைக்குழி. நெக்கோட ஷேப்புக்கு வந்து இவங்களுக்கு வந்து நான் 2 இன்ச் வைக்கல, 1.5 இன்ச்சு நெக்கோட ஷேப் வைக்கிறேன். 1.25 வச்சுக்கலாம். நம்ம கட்டறக்க எவ்வளோ வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நெக்கு ஷேப்பும் இந்த அகலமும் கரெக்டாக செட் பண்ணணும். இங்கே வந்து 3 இன்ச்சு 3.25 இன்ச்சு வைப்போம். இவங்களுக்கு வந்து 2.25 தான் நம்ம ஷேப் எடுக்கிறோம். சின்ன உடம்புக்கு தகுந்த மாதிரி நெக் ஷேப்பு, இந்த கட்டு இறக்கம் எல்லாமே நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கணும். நெக்கோட இறக்கம் வந்து 5.5 இன்ச்சு. நெக் ஷேப்பு 2.5 இன்ச் வச்சு ட்ராயிங் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஃப்ரண்ட்டோட பீஸை கட் பண்ணிக்கலாம். என்னோடய கட்டிங் மெத்தடில் கட்டிங் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கட்டிங் போட போட நம்மளுக்கு என்னங்கிறது ஈஸியாக புரிஞ்சிடும். ஒரு ப்ளவுஸுக்கு 2 ப்ளவுஸ் நீங்கள் போட்டு பார்க்க ரொம்ப ஈஸியாக புரியும். நாச் எங்கெங்கே வந்து இதில் கரெக்டாக நாச் போட்டுக்கோங்க. நாச் போடும்போது நம்மளுக்கு ஃபிட்டிங் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ரெண்டரை இன்ச்சுக்கு டாட் ஷேப்பு. ஃப்ரண்ட் முடிஞ்சது. பட்டி கட் பண்ணிக்கலாம். மூணை கால் இருக்குது. 1 இன்ச்சு சேர்த்து 4.25 மார்க் பண்ணிக்கலாம். 3 இன்ச்சு இருக்குது. 1 இன்ச் சேர்த்து 4, ஒரு 1/4 இன்ச்சு அதிகமாக கூட வச்சுக்கலாம். ஸ்ட்ரெயிட் கட்டிங்கும் போது நம்மளுக்கு இழுவை வராது. கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுட்டிங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 2.25 டாட்டுக்கு 8.5 இன்ச்சு வருது. 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் ஷேப் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இங்கே டாட் பிடிக்க கரெக்டாக இருக்கும். இங்கே தையல் பிடிச்சதுக்காக கரெக்டாக இருக்கும். ஹேண்டு கட்டிங் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கிளாத் எவ்வளோ கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது எஞ்சில் கட் பண்ணும்போது கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணதில் வித்தியாசப்படுத்தி வந்துடும். கையோட உயரம் வந்து 10 இன்ச்சு. 10 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் போட்டுக்கலாம். ஷேப்புக்கு வந்து 2.25 மார்க் பண்ணியிருக்கோம். நடுக்கைகளும் வந்து 10, 1 இன்ச்சு சேர்த்துனா 11 இன்ச்சு. 11 இன்ச்சுக்கு நம்ம ஷேப் பண்ணி செக் பண்ணிக்கலாம். கையோட அகலம் வந்து 8 இன்ச்சு. 4 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங்கு, 2 இன்ச்சு. இதே மாதிரி இங்கே மார்க்கிங் இருக்குது. 2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணியாச்சு. இப்போ பேக் பீஸ் வச்சு நம்ம கையோட ஆம்கோல் அகலம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது.
கைக்குள்ளே எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் சைடு அவ்வளோதான், கட்டிங் போட்டாச்சு. சாரியோட கிளாத் வச்சு ஒரு கட்டிங் போட்டுருவோம். நூல் எடுத்து பார்த்தா இதுதான் ஸ்ட்ரெயிட் பீஸாக இருக்குது. அப்போ நம்ம வந்து இப்படி தான் நூல் இப்படி இருக்கனால இந்த அளவு மாதிரி தான் நூல் போட்டு கட்டிங் போடணும். நூல் கிராஸாக போடும்போது நம்மளுக்கு ஃபிட்டிங் வந்து கொஞ்சம் கரெக்டாக கிடைக்காது. பேக்கு ஃப்ரண்ட்டு கை எல்லாமே போட்டாச்சு. அவ்வளோதான். 28 இன்ச்சு மார்பு சுற்றளவு, 24 இன்ச்சு இடுப்பு சுற்றளவு, இந்த அளவில் ஒரு கட்டிங் போட்டுருக்குறோம். இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எந்தளவுக்கு புரிஞ்சதுன்னு சொல்லுங்கள். எவ்வளோ பேர் இது என்னோடய கட்டிங் பார்த்து வீடியோ கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணிங்க அப்படிங்கிறதும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு நீ வேறு எந்த டவுட் இருக்கிறதுனாலும் எனக்கு கமெண்டில் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்லிக் கொடுக்குறேன். இனி இந்த மாதிரி வேறு எந்த வீடியோ வேணும் அப்படிங்கிறதும் எனக்கு கமெண்டில் போடுங்க. நான் என்னோடய கட்டிங் எப்படி இருக்குங்கிறதும் சொல்லுங்கள். கட்டிங் போடுறது வந்து ரொம்ப ஈஸியானது தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஆனால் கட்டிங் போட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அது ப்ராக்டிஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் எடுத்து போட்டோம், வீடியோ பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காமல் ஒரு கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ப்ளவுஸோட கட்டிங் வந்து நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இனி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.